உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மீன ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் கொண்டது இந்த மீன ராசி அன்பர்கள். இந்த மீன ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடமான ரிஷப ராசிக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பயிற்சியாக போகிறார். இந்த குரு பகவான் ரிஷப ராசியிலேயே வருகின்ற மே மாதம், அதாவது அடுத்த வருடம் 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலிருந்து உங்களுக்கான யோக பலனை கொடுக்க போகிறார். இந்த குரு பெயர்ச்சி மீனராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, அதே மாதிரி எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், அதே போல் எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் முக்கிய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அது போய் சேரட்டும். அதனுடைய புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். முதல்ல குரு பகவானுடைய பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கையாகவே ஒரு சுப கிரகம். அந்த சுப கிரகம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்குது. அந்த சுபமான மாற்றங்களுக்கு இந்த குரு பகவானே மிக மிக முக்கிய காரணமாக இருக்கார். நிறைய சுப நிகழ்ச்சிகள், நீங்கள் மனசுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான காரணம் இந்த குருவுடைய பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தனம் அப்படின்னு சொன்னாவே பொன் பொருள் சேர்க்கையை கொடுக்கக்கூடியவர். நிறைய பேருக்கு பணம் திடீர்னு ஒரு வருஷம் நல்லா வருது, திடீர்னு வரல அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இந்த குரு பகவான் தான் இருக்கார். அப்போ இந்த மீன ராசிக்கு ராசியாதிபதியே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. என்ன மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு இட மாற்றத்தை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. யாரெல்லாம் வேலையில் தொந்தரவில் சந்திச்சுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வேறு வழியே இல்லாமல் இந்த வேலை தான் செஞ்சாகணும், எனக்கு வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே சம்பளம் வேறு கம்பெனியில் கிடைக்காது, வேறு கம்பெனியில் அப்ளை பண்ணாலும் தரமாட்டாங்க, எனக்கு வேறு எங்கேயும் பதவி கிடைக்காது, பதவி உயர்வு வராது, நான் அப்படியே வாழ்க்கையை வாழ்கிறேன்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலையில் மாற்றம் உண்டு. அந்த வேலை மாற்றம் வெளியூராக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அது மாதிரி மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்க போது. பணம் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க. அதேமாதிரி நீங்கள் வேலை போகக்கூடிய இடத்துல நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல நிலையில் உங்களுடைய பேர் புகழ் வாங்குற மாதிரி ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் இந்த பெயர்ச்சியில் கொடுக்க போகிறார். அதே போல் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஏன்னா அந்த மீனராசி அன்பர்கள் எல்லாருமே என்னென்னா, நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழ்க்கையை வாழணும், நல்லா செலவு பண்ணணும், மற்றவங்களுக்காக எல்லா உதவிகளும் செய்யணும்னு நினைப்பீங்க. அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். சார், நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஒரு மாற்றம் வருமா, எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுடைய வேலையில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வேலையே போயிருக்கு, எனக்கு கம்பெனி மூடிட்டாங்க சார், எனக்கு வந்து கம்பெனிலேருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சா கூட இந்த வருஷம் உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக வெளிநாட்டில் கிடைக்கும். அதன் மூலமாக நீண்ட காலம் வெளிநாட்டிலே இருப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அந்த அலைச்சல் செஞ்சிங்கன்னா தான், ரொம்ப அலைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும். அப்போ அந்த அலைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக செய்யணும். அந்த முயற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டே நீங்கள் எந்த விஷயம் செய்ய முடியாது. அந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு நீங்கள் போய் ஒரு 4 பேரை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான
தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், மாற்றம் இருக்கும். அதனால் இந்த வருஷம் நிறைய முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியமாக இருக்குது. குருவுடைய பார்வை 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே போல் உங்களுடைய குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ லாபம் வருமானா லாபம் வரும். அதேமாதிரி கஸ்டமர் நிறைய பேர் கிடைப்பாங்கன்னா கஸ்டமர் கிடைக்கும். உங்கள் பொருளெல்லாம் விற்குமா, பண வரவுகள் வருமா, நான் பட்ட கஷ்டங்கள் தீருமா, கடன் தொந்தரவு தீருமா, நான் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தேன் அதெல்லாம் பிளெச் பண்ணியிருக்கேன், இப்போ கடன் அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல, கடன்லாம் தீருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் மீனராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும், தொழிலில் லாபம் வரும், முன்னேற்றம் வரும். நீங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய சேல்ஸ் பண்ண போகிறீங்க, வருமானத்தை பெருக்க போகிறீங்க. ஆனால் கொஞ்சம் அலைச்சல்களும் முயற்சிகளும் அதிகமாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், 4 பேரை போய் பார்க்கணும், அலையணும், திரியணும், உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தணும். ஏன்னா அந்த மீனராசி என்பவர்களுக்கு என்னென்னா ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் இப்போ மைண்டில் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 2.5 வருஷமாக நான் எது செஞ்சும் நடக்கலை, நான் என்ன போய் பண்ணுறது, நான் எதாவது முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்க போதில்லை அப்படின்னு அந்த உங்களுக்குள்ளேயே ஏற்பட்ட நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் உங்கள் மனசை போட்டு ஊற்றிட்டுருக்கு. அப்போ நீங்கள் இந்த வருஷம் என்ன பண்ணணும்னா, நான் முயற்சி பண்ணால் எனக்கு கிடைக்கும், முயற்சி பண்ணால் எனக்கு எனக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும், முயற்சி பண்ணால் எனக்கு தொழிலில் முன்னேற்றம் வரும், ஆர்டர் வரும், புதிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா பெரிய லெவலில் பணம் சம்பாதிப்பீங்க, பெரிய லெவலில் உங்களுடைய கடன் தொகை குறையும், பெரிய லெவலில் உங்களுக்கான நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினைக்கக்கூடிய வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் புதிய வாய்ப்புகள் வரும். அந்த புதிய வாய்ப்புகள் வரும் நம்ம தேடி வராது. ஏன்னா சில ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நீங்கள் தேடி போய் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் இந்த குரு பயிற்சி நிறைய மீனராசி என்பவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய மீனராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் திருமணம்காக முயற்சி பண்ணவங்களுக்கு எதுவுமே நடக்கலை. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் சார், எங்கள் அம்மா போகாத கோவில் இல்லை, எங்கள் அம்மா பார்க்காத இது இல்லை, தரகர் இல்லை, நாங்கள் எங்கள் அம்மா பார்க்காத போய் ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் என் ஜாதகத்தை எடுத்து தான் சார் போகிறாங்க, பட் இருந்தாலும் கல்யாணம் நடக்கலை. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா லேட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மீனராசி என்பதில் என்னென்னா கொஞ்சம் பணத்தை சம்பாதிக்கணும், நம்ம கொஞ்சம் நிறைய காசு சேர்த்து வச்சுக்கணும், அதுமாதிரி ஒரு வீடு வாங்கணும், நல்ல தகுதிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி ஏற்கனவே லேட்டாக தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது நேரமும் கடந்த காலகட்டத்தை சரியில்லாதனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த திருமண வாய்ப்புகளை தள்ளிக்கிட்டே போகிறீங்க, லேட் ஆகிட்டே இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 35 வயசு மேலே தாண்டிருப்பீங்க, இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுமான்ற ஒரு விரக்தியிலலாம் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் தேடி வரும். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதேமாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிங்க. ஏன்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு என்னென்னா நீங்கள் நல்லா செட்டில் ஆனவன்னு நினைப்பீங்க, வர்ற பொண்ணு நல்லா வசதியாக வரணும், நல்லா படித்த பொண்ணாக இருக்கணும், வர்ற பையன் நல்லா வேலை பார்க்குற பையனாக வரணும், நல்ல சொத்து சுகத்தோடு வரணும்னு நினைப்பீங்க. அது எண்ணங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா திருமண வாய்ப்புகள் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த ஏஜ் வேணால் இருக்கலாம். நீங்கள் 45 வயசுக்குள்ளே தாண்டிங்க அப்படின்னா கூட இந்த வருஷம் உங்களுக்கான திருமணத்திற்கான வாய்ப்புள்ள வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி தந்தையார் வழியில் பூர்வீக வழியில் லாபங்கள் இருக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. அப்போ அப்பா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது. அதனால் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அப்பா கிட்ட சண்டை போட்டவங்களுக்குலாம் இந்த வருஷம் அதெல்லாம் அப்படியே டோட்டலாக மாறி அப்பாவே உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுற சூழலில் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். உங்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட அனுகூலம் உண்டு. உங்களுக்கு சண்டை போட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து உங்களுக்கு கையில் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இருக்குது. அதே போல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் நிறைய பேருக்கு தடைகள் தாமதங்கள் கடந்த காலகட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த வருஷம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். மருத்துவம் செஞ்சுக்கலாம், கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் இந்த வருஷம் மீனராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கடன் பட்டு அந்த வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல சார், ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், எனக்கு அந்த வீடு தான் சார் பிரச்சனை, அந்த இடம் தான் சார் பிரச்சனை, என்றைக்கு அது வாங்கணும் அதுலேருந்தே எனக்கு கடன் அளவு அதிகமாகிடுச்சின்னு சொல்லக்கூடிய இந்த மீனராசி என்பவர்கள் இந்த வருஷம் உங்கள் வீடு விற்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க, இடம் விற்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. அது கண்டிப்பாக இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக
உங்களுக்கு பெரிய தொகை வந்து உங்களுடைய நீண்ட நாளாக ஏற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், எனக்கு இடம் தான் சார் பிரச்சனையை கொடுத்துச்சு, இடனால தான் என் வேலை போச்சு, இடத்தினால தான் என் தொழிலே போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பிரச்சனைலேருந்து விலகி உங்களுடைய தொழிலும் அதன் மூலமாக முன்னேற்றம் அடையும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக இருக்கும். ஆனால் கடந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு வெறுத்து போய் உட்காந்துருக்கீங்க. என்ன மீனராசிக்கு ஒன்றுமே நடக்காதா, மீனராசிக்காரங்களாம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா, எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விடிவு காலமே கிடையாதா அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ எல்லாமே வெற்றி கிடைக்கும். அது வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், குழந்தை பேரில் இருக்கலாம், புதிய முயற்சிகள், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு வாய்ப்புகள், எதாக இருந்தாலும் சரி முயற்சியை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லலாம். அதனால் மீனராசி என்பவர்கள் முயற்சி செய்து வாழ்க்கையில் உயரத்துக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதம், அதாவது ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அதே போல் கார்த்திகை மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தை மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். அதே போல் வைகாசி மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. அந்த மாதத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் செஞ்சாலும் வெற்றி உறுதி. அதேமாதிரி சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன், அதை மட்டும் கேலண்டரில் நோட் பண்ணி வச்சிங்க. அந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள், முக்கியமான விஷயங்கள், வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சிங்க. அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வரும். உங்களுக்கு அன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும். அதே போல் அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை, பிரச்சனைகள்லேருந்து தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே போல் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த நாளை மட்டும், இந்த நட்சத்திரத்தை மட்டும் கேலண்டரில் நோட் பண்ணி வைங்க. அந்த நாளில் உங்களுக்கு பண வரவுகள் வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இருக்குது. அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த முயற்சிகள் செஞ்சாலும் இந்த வருஷம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் மீனராசி என்பர்கள். நம்ம சொன்ன பலன்கள்லாம் மீனராசி என்பர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் பலன், திசாபுத்தி தந்தால் பலன்கள் மாறுபடும். பார்த்திங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு சில பேருக்கு வந்து கேது திசை போயிட்டுருக்கும், அதனால் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அதே போல் சில பேருக்கு வந்து சுக்கிர தசை நடக்குது, அப்படி இருந்தும் நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு திசா புத்திக்கு தந்தால் போல் பலன்கள் மாறுபடுது. உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி எப்பவுமே பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும், தசாபதி விவரம் வேணும்னு கேட்டிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ரிப்போர்ட்டு வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதிடுங்கலாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். 5 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.